என்ன பசிக்கிறது. என்ன செய்ய சொல்கிறாய்? சாப்பிட ஏதாவது கொடுங்களேன். ஒரே புகை மயம். எங்கெங்கே என்னென்ன இருக்கு என்று தெரியவில்லை. போய் உன் அம்மாவை கேள். அம்மா எங்கே இருக்கிறார் என்று தெரியவில்லையே. வேறெங்கு இருப்பாள்? வாசலில் தான் இருப்பாள். நீ பிறப்பதற்கு முன்னால் தெரியாமல் சொல்லிவிட்டேன் உன் கோலம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று. அன்றையிலிருந்து கோலத்திலேயே காலத்தை கழித்துக் கொண்டிருக்கிறாள். வா பெரிய பிராட்டி, பெரிய பிராட்டி. இதோ வந்து விட்டேன். இன்னும் 2 இலைதான் பாக்கி உள்ளது. அடடடடா, சற்று நேரம் தளிகை வேலையை பார்த்துக் கொள்ள கூடாதா? உளுத்தம் பருப்பு எங்கே இருக்கிறது என்று கூடவே தெரிந்து வைத்துக் கொள்ள மாட்டீர்கள்? ஒன்று செய்யலாமா? பேசாமல் நான் தளிகை வேலையை பார்த்துக் கொள்கிறேன், நீ எனது வேலையை பார்த்துக் கொள்கிறாயா? ஆஹா, அருமையான யோசனை. உங்கள் வேலையை நான் பார்க்க வேண்டும், அவ்வளவுதானே? கால் மேல் கால் போட்டுக்கொண்டு தளிகையில் இது சொத்தை அது சொத்தை என்று சொல்லிக்கொண்டு மூக்கை பிடிக்க சாப்பிட வேண்டும். மீதி நேரத்தில் குரட்டையோடு சீராடி கொண்டு உறங்க வேண்டும். அதாவது நான் வீட்டிலேயே உட்கார்ந்து கொண்டு கும்மி அடித்துக் கொண்டு இருக்கிறேன் என்று குத்தி காட்டுகிறாயா? புரிந்தால் சரி. கோவிந்தனுக்கு பசிக்கிறதாம். பக்கத்து இலைக்கு பாயாசமா? உங்களுக்கு பசிக்கிறது என்று சொல்லுங்களேன். பாவம், வீணாக குழந்தை மீது ஏன் பழி போடுவானேன்? இல்லை இல்லை, உண்மையிலேயே அவனுக்கு தான் பசிக்கிறதாம். இல்லையா கோவிந்தா? கோவிந்தா, வாருங்கள் வாருங்கள். அம்மா, அப்பா, யார் வந்திருக்கிறார் என்று பாருங்கள். அடடே, வா ராமானுஜா. ராமானுஜா, நீ தனியாகவா வந்திருக்கிறாய்? இல்லை சித்தி, அப்பாவுடன் தான் வந்திருக்கிறேன். இந்த ஊருக்கு அப்பா ஒரு யாகத்திற்காக வந்திருக்கிறார். என்னை வாசல் வரையில் விட்டுவிட்டுத்தான் சென்றார். யாகம் முடிந்ததும் அவரே வந்து கூப்பிடுவார். அண்ணா, வாருங்கள், உள்ளே சென்று விளையாடலாம். டே கோவிந்தா, பசிக்கிறது என்றாயே. ராமானுஜனை பார்த்து விட்டால் போதும், அவனுக்கு பசி எல்லாம் பறந்து விடும். என்ன ராமானுஜா, உன் அப்பாவிற்கு இப்பொழுதாவது தம்படி சேர்க்கும் எண்ணம் வந்திருக்கிறதா? இல்லை இனாமாக யாகத்தை நடத்தி கொடுத்து விட்டு வருகிறாரா? என்ன இது? குழந்தையிடம் போய் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு குழந்தையாக இருக்கும்போதே தம்படி சேர்க்கும் எண்ணத்தை உண்டாக்கி விட வேண்டும். நீங்கள் குழந்தையாக இருக்கும்போது உங்களுக்கு யாரும் அப்படி ஒரு எண்ணத்தை உண்டாக்கவில்லையா? உண்டாக்கி இருக்கிறார்கள். ஆனால் அதை விட எனக்கு விளையாட்டில் ஆர்வம் அதிகமாக இருந்தது. அப்பா, நீங்கள் எந்த விளையாட்டில் பரிசுகள் வாங்கி இருக்கிறீர்கள்? நான் பல பரிசுகள் வாங்கி இருக்கிறேன். 1 2 பல்லாங்குழியில் வாங்கி இருப்பீர்களோ? அப்பா, பரமபதத்தில் வாங்கி இருப்பீர்களோ? சச்சே, அதெல்லாம் பெண்கள் விளையாடும் விளையாட்டு. பச்சை குதிரை தாண்டுவதில் நீங்கள் பெரிய ஆளாமே சித்தப்பா. பச்சை குதிரை தாண்டும் போது கால் இடறி பக்கத்து வீட்டு மாமி காலில் போய் விழுந்தீர்களாமே. என்ன சொல்கிறாய்? சித்தி சொல்லி இருக்கிறார்கள். சொல்லிவிட்டாளா? ஏதோ ஒரு பலவீனமான தருணத்தில் சொல்லிவிட்டேன். அதை போய் சரி சரி, நீங்கள் போய் விளையாடுங்கள். தேகமும் பலம் பெற வேண்டும் அல்லவா? என்னது? அப்போதே பசி என்று சொன்னானே, மறந்து போய்விட்டீர்களா? ராமானுஜனை பார்த்தால் அவனுக்கு பசி பறந்து போய்விடும் என்று சொன்னாயே, அது உனக்கு மறந்து போய்விட்டதா? அதற்காக குழந்தைகளை பசியோடு அனுப்புவதா? அதுவும் சரிதான். கோவிந்தா, ராமானுஜா, வாருங்கள். 2 பேரும் ஒரு வாய் சாப்பிட்டு விட்டு விளையாட போகலாம். இல்லை சித்தப்பா, நாங்கள் இருவரும் கோவிலுக்கு சென்று பெருமாளை சேவித்து விட்டு வருகிறோம். அதற்கு பிறகு அமுது செய்கிறோம். கோவிந்தா, போகலாமா? போகலாம் அண்ணா. வா. பார்த்தீர்களா, ராமானுஜன் எப்படி அத்திம்பேர் மாதிரியே சிரேஷ்டனாக இருக்கிறான். விளையாட்டில் எல்லாம் அவனுக்கு பெரிதாக விருப்பம் ஒன்றும் இல்லை. கோயில், பெருமாள் என்று அவன் வழியே தனியாக இருக்கிறது. ஆமாம் ஆமாம், நீங்களும் இருக்கிறீர்களே.
இன்னும் இப்படி சொல்லிவிட்டு போகிறாள். யார் எந்த வழி போனால் நமக்கு என்ன? நமக்கு பசி தீர வேண்டும். முதலில் அதை தீர்ப்போம். பெரிய பிராட்டி, அந்த நெய் தோசையில் அதோ பாருங்கள், நம் வயதை சேர்ந்த சிறுவர்கள் சில பேர் அங்கே ஆற்றில் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். நாமும் அங்கே போகலாம். அதிக பேரோடு விளையாடினால் நம் உற்சாகமும் அதிகமாகும். வாருங்கள், அங்கே போவோம். ராமானுஜா, வேண்டாம், அது கூடாது. நாம் எப்படி அவர்களோடு சேர்ந்திருக்க முடியும்? அவர்கள் எல்லாம் நம்மை சேர்ந்த பிள்ளைகள் அல்ல. அவர்களை தொட்டால் தீட்டு. அவர்களோடு நாம் சேர்ந்து குளித்தோம் என்று நாம் அகத்திற்கு தெரிந்தால் அவ்வளவுதான். முன்பு ஒரு முறை அவர்களோடு பச்சை குதிரை விளையாட கூப்பிட்டாய் அல்லவா? அது எங்கள் அகத்திற்கு தெரிந்து மிகவும் கோபித்துக் கொண்டார்கள். வேண்டாம் விஷப்பரிச்சை ராமானுஜா. இல்லை, நீங்கள் சொல்வதை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். அவர்கள் குளிப்பதும் இதே ஆற்று நீரில்தான், நாம் குளிப்பதும் இதே ஆற்று நீரில்தான். பிறகு என்ன வித்தியாசம்? நன்றாக கவனித்து பாருங்கள். அவர்கள் குளித்த ஆற்று நீர்தானே இங்கே வருகிறது. இதில் என்ன வேறுபாடு? நாம் அனைவருமே தாயின் கர்ப்பத்தில் வளர்ந்துதானே பிறந்தோம். அதோ அங்கு குளித்துக் கொண்டிருக்கிறானே வீரா, அவன் உங்கள் அகத்தில் பிறந்து நீ அவர்களகத்தில் பிறந்திருந்தால் என்ன ஆகியிருக்கும்? நீ அங்கே குளித்திருப்பாய், அவன் இங்கே குளித்திருப்பான். வேண்டாம் இந்த பிரிவினை பேதமெல்லாம். பெரியவர்கள், மூத்தவர்கள், அந்த காலத்தில் இருந்தவர்கள் வேண்டுமானால் இந்த வேண்டாத வேறுபாட்டை பெரிதாக நினைத்து கட்டிக்கொண்டு அழட்டும். நாமும் அதற்கு ஆமாம் போட வேண்டாம். நம்மை போல் உள்ளவர்கள் 4 பேர். அப்படியெல்லாம் பாகுபாடு பார்க்க கூடாது. அது பாவம் என்று சொல்லத் தொடங்கினால் அதுவே பரவி இந்த வேறுபாடெல்லாம் கரைந்து மறைந்து போய்விடும். எல்லோரும் ஒரு குலம், எல்லோரும் ஒரு நிறை என்றெல்லாம் நீங்கள் கேட்டதில்லையா? ஒரு குளத்தில் மானும் புலியும் ஒன்றாக சேர்ந்து தண்ணீர் குடிக்காவிட்டாலும் மானும் மானுமாவது சேர்ந்து தண்ணீர் குடிக்க வேண்டாமா? அவர்களும் நம்மை போன்று அங்க அடையாளங்கள் உள்ள மனிதர்கள் தானே. எதற்காக அவர்களை ஒதுக்க வேண்டும்? நீங்கள் வரவில்லை என்றால் பரவாயில்லை, நான் போகிறேன். நல்ல வேளை ராமானுஜா, அவர்கள் கிளம்பி போய் விட்டார்கள். நாம் அங்கு போய் அவர்களோடு விளையாடும் பிரச்சனையே இல்லாமல் போயிற்று. வா, நாமும் மகத்துக்கு செல்லலாம். உனக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப நேரம் தண்ணியில இருக்க கூடாது. வெளியே வா, வீட்டுக்கு போலாம். இல்லடா மாரி, எனக்கு ஆசையா இருக்கு. நான் இன்னும் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வரேன். நீங்க வீட்டுக்கு போங்க, நான் குளிச்சிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். சீக்கிரம் வீட்டுக்கு வா. ஏய் வீரா, ஏய் அங்கே பார், வீரா சுழலில் மாட்டிக்கொண்டான். வா போய் அவனை காப்பாற்றுவோம். ராமானுஜா, வேண்டாம், சொல்வதை கேள். அவனை தொட்டால் தீட்டு, அபத்தமாகிவிடும். கையை விடு.
என்னவாயிற்று? வீரா, வீரா, பதில் கூறு. கவலைப்படாதே, உனக்கு ஒன்றும் ஆகவில்லை. நான் காப்பாற்றி விட்டேன். வாருங்கள் மாப்பிள்ளை, வாருங்கள். எங்கே எங்கே? யார்? ராமானுஜனின் அப்பாவா? உள்ளேதான் இருக்கிறார். உட்காருங்கள், கூப்பிடுகிறேன். இல்லை, நான் அவரை தேடவில்லை. பிறகு? உங்கள் பிள்ளையாண்டான், அதுதான் உங்கள் சீமந்த புத்திரன் ராமானுஜனை தேடுகிறேன். வாருங்கள் வாருங்கள். என்ன ஒரே பரபரப்பாக இருக்கிறீர்கள்? பரபரப்பா? கொதித்து போயிருக்கிறேன். கொஞ்சம் ஜலம் சாப்பிடுகிறீர்களா? ஜலத்தால் அடங்குகிற கொதிப்பல்ல இது. என்னவாயிற்று மாப்பிள்ளை? உங்களை எப்போதும் கலகலப்பானவராகத்தான் பார்த்திருக்கிறேன். இப்படி பார்த்ததில்லையே. எல்லாம் உங்கள் பிள்ளையாண்டான் செய்த வினைதான் சுவாமி. அக்ரஹாரத்தில் நடக்க முடியவில்லை. அவர்கள் அக்னி நாக்கால் சுடுகிறார்கள். ஏன்? ராமானுஜன் என்ன செய்தான்? எங்களுக்கு ஒன்றும் புரியவில்லையே. புரியாது. வெளியே போனால் தானே புரியும். வீட்டின் உள்ளேயே உட்கார்ந்து கொண்டு பூனை கண்ணை மூடிக்கொண்டது போல இருந்தால் புரியத்தான் புரியாது. வெளியே போய் பாருங்கள். என்னவென்று நீங்களே சொல்லுங்களேன். உங்கள் மகன் செய்த காரியத்திற்கு என்னை காட்டி காட்டி இதோ போகிறானே இவன் அவன் சித்தப்பா என்று வறுத்தெடுக்கிறார்கள். உங்களையா? ராமானுஜன் அப்படி ஏதும் தவறான காரியங்களை செய்பவன் இல்லையே. நினைத்துக் கொண்டிரும். என்ன செய்திருக்கிறான் தெரியுமா? நான் சொல்கிறேன். ராமானுஜா, என்னப்பா இதெல்லாம்? என்ன செய்தாய் நீ? பயப்படாதீர்கள் அம்மா. உங்களுக்கும் அப்பாவுக்கும் அவமானம் நேரும்படி நான் ஒரு நாளும் நடந்து கொள்ள மாட்டேன். பேசுவாய் பேசுவாய். இப்போது நீ செய்திருக்கும் காரியம் என்னவோ? இவர்களுக்கு இழுக்கு ஏற்படாதது மாதிரி பேசுகிறாயே. அப்பா, நேற்று ஆற்றில் குளித்துக் கொண்டிருக்கும் போது அங்கு ஒரு சிறுவன் சுழலில் மாட்டிக்கொண்டான். பயத்தால் அவன் தண்ணீரில் தத்தளித்துக் கொண்டிருந்த போது அவனை காப்பாற்றி கரை சேர்த்தேன். நல்ல காரியம்தான் செய்திருக்கிறாய். எது நல்ல காரியம்? இவன் தொட்டு தூக்கிய சிறுவன் யார் தெரியுமா? தொடக்கூடாதவனை தொட்டு தூக்கி இருக்கிறான். சித்தப்பா, சுழலில் சிக்கி தவிக்கும் சிறுவனை நான் பார்த்து கொண்டிருக்க முடியுமா? மற்றவர்களுக்கு இல்லாத அக்கறை உனக்கு என்ன ராமானுஜா? உன் கூட இருந்தவர்களும் தடுத்தார்களாமே. நடந்ததை ஒரு அக்ஷரம் பிசங்காமல் அக்ரஹாரமே சொல்லிக் கொண்டிருக்கிறது. அவனை தொடாதே, தீட்டு என்று கூட சொன்னார்களாமே. அச்சிறுவனை தொட்டால் தீட்டு என்கிறீர்கள். நான் தொடாமல் இருந்திருந்தால் அவன் வீட்டில் உண்மையிலேயே நேற்று தீட்டு விழுந்திருக்கும். அச்சிறுவன் இன்று உயிரோடு இருந்திருக்க மாட்டான். ஒருவேளை அப்படி நடந்திருந்தால் அது அவனது விதியாக இருந்திருக்கலாம். இல்லை சித்தப்பா, அவனை காப்பாற்ற வேண்டும் என்பது எனக்கிடப்பட்ட விதி. அதைத்தான் நான் செய்தேன். ஜீவகாருண்யம் நம் உடம்பில் ஊறிய ஒன்று. காக்கையும் குருவியும் எறும்புகளும் சாப்பிடட்டும் என்றுதானே நம் வாசலில் அரிசி மாவினால் கோலமிடுகிறோம். இப்படி சகல ஜீவராசிகளின் மேல் நாம் காட்டும் அன்பை உயிருக்கு போராடும் மனிதனிடம் காட்டக்கூடாதா? அப்பா, உயிர்தானே ஆத்மா. அதன் மீது போர்த்தியிருக்கும் போர்வைதானே இந்த உடல். வெறும் போர்வையை வைத்து மனிதனை ஏனப்பா பிரித்து பார்க்க வேண்டும்? இதப்பா ராமானுஜா, வாய்ஜாலமாக பேசி அக்ரஹாரத்தின் வாயை மூடிவிட முடியாது. நீ அவனை தொட்டது தவறுதான். கமல நாயனரே, ராமானுஜனை நான் என் பிள்ளையாக பார்க்காமல் ஒரு மூன்றாம் மனிதனாக பார்த்தாலும் கூட அவன் சொல்வதில் நியாயம் இருப்பதாகத்தான் தெரிகிறது. நியாயம் இருக்கிறதோ இல்லையோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நாம் வசிப்பது இந்த அக்ரஹாரத்தில். ஒரு ஆபத்து சம்பத்து என்றால் அவர்களின் உதவி நமக்கு நிச்சயம் தேவை. எளிதாக அவர்களை உதாசீனப்படுத்திவிட முடியாது. ஆச்சார அனுஷ்டானங்களையும் கட்டுப்பாடுகளையும் மீறிவிட முடியாது. சித்தப்பா, சுழலில் சிக்கி தண்ணீரில் தத்தளித்துக் கொண்டிருந்த அச்சிறுவனை நான் கோவிந்தனாகத்தான் பார்த்தேன். யோசித்து பாருங்கள் சித்தப்பா.
கோவிந்தன் இப்படி தண்ணீரில் தத்தளித்துக் கொண்டிருக்கையில் வேற்றுச் சிறுவர்கள் அதை பார்த்து, ஐயோ, அவன் பிராமண சிறுவனப்பா, நாம் அவனை தொடக்கூடாது என்று அங்கிருந்து போயிருந்தால் கோவிந்தனின் கதி என்னவாகியிருக்கும்? சரி, ஒருவேளை அப்படி இல்லாமல் வேற்றுச் சிறுவர்கள் அவனை தொட்டு தூக்கி காப்பாற்றியிருந்தால் அவர்களுக்கு நீங்கள் நன்றி சொல்வீர்களா? அல்லது ஏனப்பா அவனை தூக்கினீர்கள் என்று அவர்கள் மீது குற்றம் சுமத்துவீர்களா? எல்லாவற்றுக்கும் மேலாக ஒன்றே ஒன்று கேட்கிறேன். வேற்றுச் சிறுவர்கள் கோவிந்தனை தொட்டதால் அவன் தீட்டாகிவிட்டான், சென்றுவிடு என்று வீட்டை விட்டு அனுப்பிவிடுவீர்களா? சொல்லுங்கள் சித்தப்பா. எனக்கு அந்த சிறுவன் ஒரு உயிராகத்தான் தெரிந்தான். அதனால்தான் நான் உதவி செய்தேன். இதற்கு மேலும் நான் செய்தது தவறு என்று நீங்கள் நினைத்தால் மீண்டும் மீண்டும் அந்த தவறை நான் செய்வேன். என்னை மன்னித்து விடுங்கள். கமல நயனரே, ஆச்சார அனுஷ்டானங்கள் கடைபிடிக்க கூடாதவை அல்ல, கட்டுப்பாடுகள் மீறப்பட வேண்டியவை அல்ல. ஆனால் எல்லாவற்றிற்கும் விதிவிலக்குகள் இருப்பது போல் இவைகளுக்கும் உண்டு. இதை நம் அக்ரஹாரத்து மக்களுக்கு எடுத்துச் சொல்லி நான் புரிய வைக்கிறேன். என் அன்பார்ந்த தொழிலாளர் தோழர்களே, உழவர்களின் உழைப்புதான் மனிதகுலம் உயிர் வாழ உணவளித்து வருகிறது என்பதை நன்குணர்ந்த எம்முடைய ஜமீன் குடும்பம் என்னுடைய மூதாதையர் காலத்திலிருந்தே ஒவ்வொரு ஆண்டும் அறுவடை நேரத்தில் நமக்கு விளைச்சல் மூலம் கிடைக்கும் அறுவடையில் பெரும் பகுதியை அதற்கு காரணமான உங்களோடு பங்கிட்டுக் கொள்வதை நீங்கள் நன்கு அறிவீர்கள். பணக்காரர்கள் மேலும் மேலும் பணக்காரர்களாக வளர வேண்டும், ஏழைகள் தொடர்ந்து ஏழைகளாகவே நலிந்து மெலிந்து போக வேண்டும் என்பதும் நமது நோக்கமல்ல. நீங்கள் எல்லோரும் நன்றாக உண்டு மகிழ்ச்சியோடு வாழ்ந்து உற்சாகமாக உழைத்தால்தான் ஜமீனுக்கும் பெருமை. உழைக்கும் நீங்கள் குடும்பத்தோடு நிறைவாகவும் நிம்மதியாகவும் வாழ வேண்டும் என்பதே நம்முடைய குறிக்கோள். அந்த வகையில்தான் ஒவ்வொரு ஆண்டும் வழங்குவதைப் போல இந்த ஆண்டும் நம் வயலில் பணியாற்றும் உங்களுக்கெல்லாம் நெல் மூட்டைகளை பங்கிட்டு வழங்குவதற்காக இன்றைய தினம் உங்கள் அனைவரையும் இங்கு அழைத்திருக்கின்றேன். இதை நீங்கள் பெற்று சென்று குடும்பத்தாருடன் வயிறார உண்டு க்ஷேமமாக வாழ வேண்டும் என்ற என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை உங்களுக்கெல்லாம் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் எல்லோருடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய உங்கள் ஐயாவின் தன்னடக்கம் ஊர் அறிந்ததுதான். அந்த தன்னடக்கத்தின் காரணமாக இன்று இன்னொரு முக்கியமான அறிவிப்பை என் வழியே வெளியிட வேண்டுமென்று உங்கள் ஐயா விரும்புகிறார். இன்றிலிருந்து நம் வயலில் பணி செய்து வயோதிகம் காரணமாகவோ தளர்வு காரணமாகவோ யாரேனும் ஓய்வு பெற்றால் அவர்கள் ஓய்வுக்கு முன் வாங்கிய ஊதியத்தில் 1/4 பங்கு அவர்களுக்கு அவர்களின் ஆயுள் வரை கொடுக்கப்படும்.